நீதிமான்களின் வாழ்க்கையில்தான் அடுக்கடுக்காக எத்தனை துன்பங்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். நிச்சயம் அவர்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதிமான். மற்றவர்களிடம் அவர் எவ்வளவோ துன்புற்றார். ஆண்டவரின் துன்பங்களை, பாடுகளை புரிந்து கொள்ள சீடர்கள் விரும்பவில்லை. தங்களுள் யார் பெரியவன் என்பதிலேயே அவர்கள் கருத்தாயிருந்தார்கள். ஆண்டவர் மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார். உங்களில் முதல்வராய் இருக்க விரும்புகிறவர்கள் எல்லாருக்கும் கடையராக வேண்டும், தொண்டராக வேண்டும். யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்? சமுதாயத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தொண்டு செய்யும் போதுதான் அவரை பின்பற்றுகிறோம், அவரை ஏற்று